ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ ஹோப் எல்லாம் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ ஹெல்த்தியும் கூட. நாங்கள் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் தட்டி எடுத்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஹீட் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க, இந்த இஞ்சி பூண்டு வதக்குற வரைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாகவே அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் லோ ஹீட் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன், பீன்ஸ், அப்புறமா கார்ன் எடுத்திருக்கேன். நீங்கள் கேரட், கேப்சிகம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நான் எனக்கு இந்த வெஜிடபிள்ஸே போதுன்றதுனால நான் இதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம், இன்னுமே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ண விடுங்க. இதுக்கப்புறம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணுறோம்னாலே ஃப்ளேம் எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே சமயம் கறிக்கிடாமே பார்த்துக்குங்க. இந்த மாதிரி காய்கறியெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ காய்கறி அவாய்ட் பண்ணுற குழந்தைங்க கூட இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. நல்லா அடி பிடிக்காமல் ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா ஃப்ளேம் ஹையில் இருக்கிறதுனால. ஸோ மறக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஒரு 80 to 90% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் எந்த ஒரு சாஸுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது நான் குழந்தைகளுக்குன்னு செய்கிறதுனால சாஸ் எதுவும் ஆட் பண்ணலை. ஏன்னா மோஸ்ட்லி லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். பெரியவங்களுக்கு பண்ணுவோம், அதில் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு பண்ணுறப்ப மோஸ்ட்லி சாஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் சாப்பாட்டுக்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சாப்பாடு எடுத்திருக்கேன். சின்ன குழந்தைங்களா இருந்தால் 4 பேர் சாப்பிட்லாம் இந்த சாப்பாடு. இதில் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுடர் மட்டும் சேர்க்க போகிறீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை நான் பெப்பரும் சேர்க்க போகிறேன்னா 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கரெக்டாக இருக்கும். எனக்கு சில்லி பவுடர் காரமே போதுன்றதுனால நான் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி பெப்பர், சில்லி பவுடர், கரம் மசாலா இது 3 தான் சேர்த்து ஃப்ரைட் ரைஸ்லாம் கிளறுவாங்க. ஸோ அதனால் இது 3மே கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா ஃப்ரை ஆகணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா சாதம் ஹீட் ஆகிறது நல்லா ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீஃப் இல்லைன்னா நீங்கள் இந்த வெங்காயத்தாள் தூவி இறக்குனிங்கன்னா சும்மா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் செஞ்சு கொடுத்து மனதார சமைச்சு வயிறார சாப்பிடுங்க.